Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோவை மாவட்டம் அவிநாசி சாலையில் நாளுக்கு நாள் அதிகரித்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கடந்த 2020ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் மேம்பாலம் கட்ட முடிவு செய்யப்பட்டது. சுமார் 10 கிலோமீட்டர் தூர பாலத்தில் 4 இடங்களில் ஏறுதளம் மற்றும் இறங்குதளம் அமைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டது. இப்பாலம் அமைப்பதற்காக ஏற்கனவே குறிப்பிட்ட பகுதிகளில் இருந்த பேருந்து நிறுத்தங்கள் அகற்றப்பட்டன. பாலம் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்ட பின்னரும் அகற்றப்பட்ட பேருந்து நிறுத்தங்கள் மீண்டும் அமைக்கப்படாத காரணத்தினால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். மக்கள் ஜனத்தொகை அதிகமானால பேருந்து நிழற்குடைகள்லாம் ஏற்கனவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீலம்பூர்லேருந்து அவனுக்கு உப்புளிவாடை வரைக்கும் 17 நிழற்குடைகள் இருந்தது. அதே போல் உப்புளிவாடிலிருந்து கோவை ஆஸ்பத்திரி வரைக்கும் 16 நிழற்குடைகள் இருந்தது. இதெல்லாமே அந்த மாநகராட்சி பராமரிச்சிருந்தாங்க. இப்போ இந்த மேம்பால கட்டுமான பணிக்காக இந்த இறங்குதளம் முன்னாடி இருந்த நிழற்குடைகள் உள்ளிட்ட அனைத்து நிழற்குடையுமே அப்புறப்படுத்திட்டாங்க. ஆனால் இப்போ உயர்மட்ட மேம்பாலம் அருமையாக அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த நிழற்குடை எங்கேயுமே இருக்கிற நிழற்குடைகளை எடுத்ததுனால இப்போ பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா உப்புளிவாளையமாகட்டும், வரதாஜா மில்லு, அரவிந்த் ஆஸ்பத்திரி கிட்ட, ஓப் காலேஜில் எல்லாம் பல இடங்கள் மக்கள் வெயிலிலும் மழையிலிருந்து நிற்கிறாங்க. மருத்துவமனைகள், கல்லூரிகள் அதிகம் இருக்கக்கூடிய அவிநாசி சாலையில் பேருந்து நிறுத்தங்கள் இல்லாத காரணத்தினால் அச்சாலையை பயன்படுத்தக்கூடிய பொதுமக்கள் அமரக்கூட இருக்கையின்றி வெயிலில் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் நீண்ட நேரம் கால்கடுக்க காத்திருக்க வேண்டிய நிலைக்கும் தள்ளப்பட்டுள்ளனர். வண்டி வந்துகிட்டே போயிட்டே இருக்கு. இந்த இடத்துல பஸ் ஸ்டாப்பும் இல்லை. ரொம்ப பயங்கர சிரமம். ஒரு கண் பார்வை தெரியாதுன்னா கூப்பிட்டு வரோம். அவங்கள கூட்டிகிட்டு வரதுக்குள்ள ரொம்ப இதாக கஷ்டமாக இருக்குது. உட்காரத்துக்கு இடம் இல்லைங்க சார். அதனால் இங்கே ஒரு 1 ஹவர் நீங்கள் நிற்கிறதா இருக்குது. 1 ஹவர் பஸ்க்கே நிற்கிறதா இருக்குது. க்ராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. இங்கே இன்னும் ஒர்க் ஆகலை. இந்த டிராஃபிக் லைட்டும் பஸ்ஸும் கரெக்ட் டைமுக்கு வரதில்லை. மேக்ஸிமம் 100 ஸ்டூடெண்ட்ஸ் பஸ் ஸ்டாப்பில் நிற்பாங்க. ஸோ நாங்கள் இல்லாமல் அரவிந்த் ஹாஸ்பிட்டல்லேருந்து வரவங்க வயசானவங்களுக்கெல்லாம் பஸ் ஸ்டாப் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேம்பாலத்திற்கு கீழே சாலையை கடக்கும் வகையில் 5 இடங்களில் சுரங்கப்பாதைகள் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மெட்ரோ ரயில் திட்டத்தை காரணம் காட்டி அப்பணிகளை கைவிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. பாலத்தை கட்டி திறந்துவிட்டோம் என பெருமையுடன் பேசும் நேரத்தில் அது மக்களுக்கு பயனுள்ள வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை தமிழக அரசு சிந்திக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கேள்வி எழுப்பியுள்ளனர். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.